யாரும் அந்த மாதிரி வளர்க்க வைக்கல, புரிஞ்சுக்கோ. இப்ப நீ கடைசியா பார்த்தல அந்த பொண்ணோட தம்பி அவன். வேற வழியே இல்லாம தான் உன்னை அனுப்பி வச்சேன். நான் மட்டும் அங்க போயிருந்தேன், என் முழு பிதுங்கி தான் வெளியே வந்திருப்பேன். இதுக்கப்புறம் நீ என்ன இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் துணைக்கு கூப்பிட்டா நாம ஏன் இவளை கூட்டிட்டு வந்தோம் நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. அடங்கப்பாடியாப்பா, தேவி காளி தேவி ஆயிட்ட போல இருக்கே. ஆமா ஆமா, கிளம்பு. நீ முதல்ல வண்டி எடு. ஒரு நிமிஷம் இந்த புடி. என்னால பிடிக்க முடியாது. தோடா இங்க பாருங்க, கிஃப்ட் எல்லாம் இன்னும் பேக் பண்ணலையா? போங்க சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்கம்மா. என்னங்க இது, விருந்தாளி எல்லாம் வர நேரமாச்சு, ஏன் இந்த கண்ணாடி இன்னும் இங்க வச்சிருக்கீங்க? போங்க சீக்கிரமா கொண்டு போய் அதங்க வைங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். காஞ்சனா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. வாமா. ஹாய் ரித்திகா. God bless you. ஆண்டி எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. சேகர் நீங்க வரமாட்டீங்கல்ல சொன்னா. அப்படிதான் நினைச்சோம் அங்கிள். ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல ரித்திகா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டா. சோ சொல்லாம வந்து எல்லாருக்கும் சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே தான். ரொம்ப நல்லதா போச்சுப்பா, நல்லதா போச்சு. நீங்க 2 பேர் வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. நான் நேத்து தான் யோசிச்சேன், ரித்திகா சேகருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு. எல்லா விஷயத்தையும் இங்கே பேசி முடிச்சு வாங்க உள்ள வாங்க. அட, நாங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் போல இருக்கு. அப்புறம் ஆண்டி ஷேக்.